கர்த்தர் மேல பாரத்தை போட்டு அந்த கைத்து கட்டல்ல அப்படியே படுத்து ஒரு அந்நிய பாஷைகளை பேசி அந்த ராத்திரிலாம் பூரான்களோடும் குளவிகளோடும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். வேற வழி இல்ல, அது ஒரு காடு மாதிரி இருக்கு அந்த பிளேஸ். வேற வழி, ஊழியம் செய்ய நம்ம வந்துட்டோம், கர்த்தருக்காக நம்ம வந்துட்டோம். அந்த அருமையான போதகர் அவரு நல்ல அன்பான ஒரு பாஸ்டர். அவங்க ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, நம்ம எதையும் கேட்கல, அவங்களால அதுதான் செய்ய முடிந்தது. பரவாயில்ல, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். மறுநாள் காலையில கன்வென்ஷன் முடிஞ்சது. காலையில கன்வென்ஷன் சர்ச் அந்த டெடிகேஷன் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பெரிய கன்வென்ஷன் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மதியான நேரத்துல ஒரு 2 மணி நேரம் பாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரூம்ல கொண்டு வந்து விட்டாங்க. அப்படி கூட்டு வந்து விடும்போது அந்த பாஸ்டர் கூட ஒரு தம்பி வந்தான். அந்த தம்பி வந்து எனக்கு கொஞ்சம் என்னுடைய அந்த பேக் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். அப்புறம் அந்த தம்பி சொன்னான், பாஸ்டர் எப்படி உங்களுக்கு இங்க எல்லாம் வசதியா இருக்கான்னா? ஏன்னா அன்னைக்கு நைட் நான் மறுபடியும் சென்னைக்கு நான் நைட் ஈவினிங் கன்வென்ஷன் முடிச்சுட்டேன், நைட்டு ட்ரெயின் பிடிச்சா வீட்டுக்கு சென்னைக்கு நான் வந்துருவேன். அதனால ஓகேப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. பாஸ்டர் இங்க நிறைய பாம்புகள் இருக்கு பாஸ்டர், ராத்திரி தான் குளவிகளோடும் போராளிகளோட தங்கியிருந்தேன், இப்ப பாம்பு வேற சொல்றாங்க. சரி காலை நைட்ல சரி தூக்கம் இல்ல, சரி மதியானம் வச்ச கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இந்த பையன் வந்து பாம்பெல்லாம் இருக்கு பாஸ்டர் சொல்லிட்டு போறான். சரி, நம்ம விரும்பி வாஞ்சித்து வேணும்னு அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போல, ஆனா சில நேரத்துல அந்த சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. இப்ப எப்படி ட்ரைன் அப் ஆயிட்டோம்னா, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், மெத்தையிலும் தூங்க தெரியும், தரையிலும் தூங்க தெரியும், குழந்தைகளோடு தூங்க தெரியும், என் மனைவி பிள்ளைகளோடும் சந்தோஷமாய் தூங்க தெரியும், தனிமையிலும் என்னால் தூங்க முடியும். அந்த பவுல் சொல்றாரு, தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் ஆகவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்படி நீங்க ட்ரைன் அப் ஆயிட்டீங்கன்னா நீங்க முறுமுறுக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்ம நாடி வாஞ்சித்து விரும்பி போல, சில சூழல்கள் அப்படி அமைஞ்சிருது. அப்படி அமைந்தாலும் அதன் மத்தியிலையும் அமெரிக்கையோடு நம்மால் அதையும் சகிக்க முடிந்தால், ஏற்றுக்கொள்ள முடிந்தால், ஜீரணித்துக் கொள்ள முடிந்தால், நான் சொல்றேன், நீங்க வெறும் வாழல, நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அப்டேட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அப்கிரேட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சவுல் கழுதையை தேடி சென்றான். சவுல் கழுதையை தேடி சென்றான். சவுல் ராஜ சிம்மாசனத்தை தேடி செல்லவில்லை, சவுல் கழுதையை தேடி சென்றான். கழுதையை தேடி சென்ற சவுலுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், பெரிய ஜாக்பாட், பெரிய லக்கி பிரைஸ் மாதிரி ராஜ சிம்மாசனம் கிடைக்குது. பாருங்க ஆச்சரியம். கழுதையை தேட போனா சாமுவேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு அவனை அனைட்டிங் பண்ணாரு. அடுத்த நாளே, அடுத்த வாரமே அவன் ராஜாவாயிட்டான். ஓகேங்களா? ஆனா அந்த ராஜாவினுடைய அந்த அந்தஸ்து, அந்த மேன்மையான அந்த பதவி எத்தனை மதிப்புக்குரியது என்ற அந்த வேல்யூ அவனுக்கு தெரியாததுனால, அந்த பதவி அவனுக்கு கிடைத்தும், அந்த பட்டம் அவனுக்கு கிடைத்தும், அந்த அந்தஸ்து அவனுக்கு கிடைத்தும், அந்த அதிகாரம் அவனுக்கு கிடைத்தும் 40 ஆண்டுகள் அவன் வெற்றிகரமான ஒரு ராஜ்யபாரம் அவனால பண்ண முடியல. 40 வருஷம் சவுல் கிட்ட பவர் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, ராஜ மேன்மை இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஈஸியா அது கிடைச்சிருச்சு, ரொம்ப எளிதா அவனுக்கு கிடைச்சிருச்சு, ரொம்ப சுகமா அவனுக்கு அது கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்சதுனால 40 வருஷம் அவன் லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷமான ராஜ்யபாரம் அவனுக்கு இல்ல. 40 வருஷமும் வலியும் வேதனையும் எரிச்சலின் ஆவி பிடித்தோம். ஒரு பக்கம் சவுலை துரத்துறதும், மன்னிக்கணும், ஒரு பக்கம் தாவீதை துரத்துறதும், இன்னொரு பக்கம் பெலிஸ்தீரை துரத்துறதும், இன்னொரு பக்கம் சத்துருக்களை துரத்துறதும், சமயம் வாய்த்தால் சூனியக்காரி கிட்ட போய் பேசுறதும், இப்படியே தான் அவன் டென்ஷனாவே 40 வருஷம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா தாவீது அப்படி அல்ல. தாவீது அப்படி அல்ல. தாவீதை சிறிய வயதில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ற ஆண்டவர், அபிஷேகம் பண்ண அடுத்த நாளே ராஜபதியம் அவனுக்கு கொடுக்கல. அபிஷேகம் பண்ண பிறகு அவனுக்கு ஆண்டவர் அனுமதித்தது, கொடுத்தது எல்லாமே வளர்வதற்கான சூழ்நிலைகள். இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 56ஆம் சங்கீதம்
ஆமா, 56ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். சவுலுக்கு பாருங்க, ராஜ்யபாரம் கிடைத்த அடுத்த நாளே ராஜ சிம்மாசன வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ராஜா மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆனா தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் ராஜயோகமான வாழ்க்கை இல்ல, ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு நாளும் ஃபைட்டு, ஒவ்வொரு நாளும் போர். தாவீது சொல்லுகிறார், நாள்தோறும் போர், தினமும் ஃபைட்டுங்க. ஒரு பக்கம் குடும்பத்துல இருந்து சண்டை, ஒரு பக்கம் வேலை ஸ்தலத்துல இருந்து சண்டை, ஒரு பக்கம் கூட இருக்கிறவங்களால பிரச்சனை, ஒரு பக்கம் தூரம் இருக்கிறவங்களால பிரச்சனை. தினமும் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரை எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். இப்ப பாருங்க, 1ஆம் வசனத்துல போர் செய்கிறார்கள் சொல்றாரு, 2ஆம் வசனத்துல போர் ஏதோ ஒருத்தர் செய்யறாரு, 2 பேர் செய்யறாங்க, ஒரு கூட்டம் செய்யறாங்கன்னு சொல்லல, எனக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஃபைட், 2 ஃபைட், 3 ஃபைட் இல்ல, நிறைய ஃபைட் இருக்கு. பவுல் செய்கிறார், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. ஏன் நல்ல போராட்டம்? பாருங்க, 3ஆம் வசனத்திலிருந்து, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அந்த போர் வந்ததுனால தான் தாவீது கர்த்தரை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டான். சவுலுக்கு அந்த அனுபவம் இல்ல, அதனால அவன் என்ன பண்ணிட்டான், சூனியக்காரியை நம்ப ஆரம்பிச்சிட்டான், சம்பிரதாயங்கள் அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டான், கர்த்தரை அதிகமா நம்ப ஆரம்பிக்கல. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப அவர் சொல்றாரு, 4ஆம் வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவர் எனக்கு என்ன செய்வார்? ட்ரெயின் அப் ஆகுறாரு. ஒரு ஃபைட் வருது, ஒரு யுத்தம் வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு மன சங்கடம் வருது. அந்த நேரத்துல தான் கர்த்தர் அவர் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். பா, இந்த யுத்தம் எனக்குடைய யுத்தம் அல்ல, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் கர்த்தரை நம்புவேன். 5ஆம் வசனம், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. சுத்தி இருக்கிறாங்க, அவங்களோட ஃபுல் தாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்றதுதான். நித்தம் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். நல்லா இருக்கீங்களா நான் கேட்பேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. பத்தியா எப்படி கேட்கிறான், பத்தியா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க அப்படி சொல்லிருப்பீங்க. பத்தியா எப்படி சொல்லிட்டு, பத்தியா அது நீங்க மட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, வார்த்தையை புரட்டுகிறார்களாம். தாவீது சொல்லுகிறார், அவர்கள் நித்தமும் வார்த்தையை புரட்டுகிறார்கள். 6ஆம் வசனத்தில், அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். 7ஆம் வசனம், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். 8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தில் வையும், அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. 9ஆம் வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அல்லேலூயா. முடிவு என்ன சொல்ற, எவ்வளவு ஃபைட் வந்தாலும் போர் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்ப்பா, ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, ஆண்டவரின் பக்க பலமா இருக்கிறாரு, என்னை கைவிடவே இல்லை, எனக்கு துணையா இருக்கிறாரு, எனக்கு கேடகமா இருக்கிறாரு, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. இந்த ஒரு மனநிலை வர வேண்டுமேயானால் சில யுத்த பாதைகள் நமக்கு இருக்கிறது. அந்த யுத்த பாதை நேரத்தில் நம்ம சோர்ந்து விடக்கூடாது, ருசித்து பார்க்க வேண்டும். நான் பயிற்றுவிக்கப்படுகிறேன். ஒரு அப்பா என்ன பண்ணாரா, தன் பையனை கூப்பிட்டு ஒரு மலையடி, அந்த மலைக்கு கீழே அவங்க வீடு இருந்துச்சாம். ஒரு பெரிய செங்குத்தான மலை, சின்ன மலை தான், அந்த மலைக்கு கீழே அவங்க வீடு இருந்துச்சாம். அவங்க அப்பா என்ன பண்ணாரா, அவங்க பையனை பார்த்தாராம். இந்த பையன் என்ன பண்றானா, நல்ல 3 வேளை சாப்பிடுறான், நல்ல இருக்கிறானா, புசு 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 புசு. அவங்க அப்பா கூப்பிட்டாரு, தம்பி இங்க வாயேன், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அப்படியா டேடி, இன்னும் டேடி கிஃப்ட் வச்சிருக்கீங்க, எனக்கு கொடுங்க டேடி. அப்ப அவங்க டேடி சொன்னாரா, தோபார் மலை, அந்த மலை மேல உச்சியில ஒரு பெரிய பாறை இருக்கு தெரியுதா,
தெரியுது டாடி, அந்த பாறையை நீ கீழே தள்ளினா நான் உனக்கு பெஸ்டான ஒரு கிஃப்ட் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன. அந்த பையன் என்ன பண்ணானா, தினமும் ஒரு கிஃப்ட் எனக்கு இருக்கு, ஒரு கிஃப்ட் இருக்குன்னு ஓடி போவான, மலை மேல ஓடி போயிட்டு தள்ளுவானா, இந்த பாறையை தள்ளுவானா, அது கீழே விழலையா. ஒரு நாள் போய் தள்ளினானா, 2 நாள் போய் தள்ளினானா. அப்பா கேட்டாரு, நான் மகனே தள்ளிட்டியா, உனக்காக கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. டாடி நானும் 4 நாளா தள்ளுறேன், தள்ள முடியல டாடி, விட்டுறாத, கிஃப்ட் ரெடியா இருக்கு, தள்ளு. 4வது நாள் போறான், 5வது நாள் போறான், 6வது நாள் போறான், 7வது நாள் போறான். 1 மாசம் ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. தள்ளுறான், பாறை கீழே விழ மாட்டேங்குது. பையன் வந்து சொல்றான், டாடி இந்த போட்டியே வேணாம், 3 மாசமா தள்ளுறேன், பாறை கீழே விழ மாட்டேங்குது. அப்பா சொன்னாரு, கூப்பிட்டீங்க வா, அந்த பாறை கீழே விழணுன்றதுக்காக நான் உன்னை அதை தள்ள சொல்லல, உன் உடல் உறுதியா இருக்க வேண்டும் என்றுதான் நான் அதை தள்ள சொன்னேன். இப்ப அதை தள்ளியே உன் கையை பார், உன் புயங்களை பார், உன் மசில் பவர் பார். இப்ப உறுதியான ஒரு நபரை நீ ஆயிட்ட. ஃபர்ஸ்ட் பொலா பொலா கொதா கொதாவா இருந்தல நீ, இப்போ நீ அதை தள்ளி 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 உன் நெஞ்சை நிமிர்த்தி பார். அது எத்தனை, உன் தோள்களை பார், உன் கைகளை பார், அது எவ்வளவு வலிமை உள்ளதா இருக்கிறது என்பதை பார். பாறை விழலதான், நீ தள்ள தள்ள பாறை விழலதான். ஆனா அப்பாவினுடைய நோக்கம் பாறை விழணும் என்பது அப்பாவினுடைய நோக்கம் அல்ல. அப்பாவின் விருப்பம் என் மகன் வளர வேணும், வலிமை உள்ளவனா மாறணும், உறுதி உள்ளவனா மாறணும். அதுதான் அப்பாவினுடைய நோக்கம். இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல பல பிரச்சனை வருது, பல போராட்டம் வருது, பல கஷ்டம் வருது. எடுத்து போடுங்க ஆண்டவர்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் இருப்பதை உங்க கூட இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அதன் மூலம் சில பாடங்களை உங்களுக்கு படிப்பித்து கொடுக்க விரும்புகிறார். அதன் மூலம் சில நல்ல அழகான அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதன் மூலம் சில தரமான டிசிப்ளினை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். சங்கீத பக்தன் சொல்லுகிறார், நான் சோதிக்கப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போ சோதிக்கப்பட்ட பிறகு உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். அப்போ வளரணும்னா அந்த பாதை கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு நிச்சயம், கண்டிப்பா நீங்க அப்கிரேட் ஆவீங்க, வலிமையானவர்களா மாறுவீங்க. உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், வருத்தங்களை பார்த்து கஷ்டப்படாதீர்கள். தாவீதுனுடைய வாழ்க்கையில தினமும் போர் தான், தினமும் யுத்தம் தான். ஆனா நீங்க பாருங்க, 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்றாரு. 40 வருஷமும் வெற்றி 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 வெற்றி. தாவீதுக்கு முன்பதாகவும் சரி, தாவீதுக்கு பின்பதாகவும் சரி, 40 ஆண்டுகள் வெற்றிகரமான ஒரு ராஜ்யபாரம் எவருமே செய்தது கிடையாது. ஒரே ஒரு காரணம் என்ன? தாவீது போதிக்கப்பட்டவன், போர் செய்து பயிற்றுவிக்கப்பட்டவன். என் விரல்களை தேவரீர் யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறீர், என் விரல்களை போருக்கு பயிற்றுவிக்கிறீர். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு குடும்ப லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கா? உங்க வேலை, உங்க பிசினஸ், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? நான் போயிடுறேன், எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை அழகாய் வடிவமைக்க விரும்புகிறார், உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களுக்குள் பொறுமையை, உங்களுக்குள் சகிப்பு தன்மையை, உங்களுக்குள் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் மன ரம்யமாய் பட்டினியா இருக்க, குறைவுபட போதிக்கப்பட்டிருந்த அழகான அற்புதமான மனப்பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்குள் ஏற்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களுக்குள் உருவாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்குள் அதை வடிவமைக்கும்படி தேவாதி தேவன் விரும்புகிறார். அப்ப நான் என்ன சொல்லணும், நான் என்ன நினைக்கணும், நான் என்ன விசுவாசிக்கணும்னா, சில பாதை டஃபா இருக்கு. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த பாதை உங்களை அழிப்பதற்கான பாதை இல்ல, உங்களை கனத்துக்குரிய உயரத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்லுகிற பாதையாக அது மாறும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 84ஆம் சங்கீதம், சில வசனங்கள் நம்முடைய வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 84ஆம் சங்கீதம், 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். 7ஆம் வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிறார்கள்.
யார் பவர் மேல பவர் பெறாங்க, யாருக்கு நிறைய பவர் கிடைக்குது, யாரு பலனுள்ளவர்களா மாறுறாங்க, யாரு ஒரு ஹையர் லெவலுக்கு வராங்க, மேன்மையான ஒரு நிலைக்கு வராங்க. அழுகையில் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறவர்கள். கஷ்டம் வரட்டும் யா, பிரச்சனை வரட்டும் யா. என் ஜெபம் பல வருஷமாவே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் ஊழியத்துக்குலாம் வரதுக்கு முன்னாடி என்னுடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே கஷ்டம் வந்துடக்கூடாது, ஆண்டவரே தாங்க முடியாது, ஆண்டவரே ஆண்டவரே யாரையும் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, ஆண்டவரே தாங்க முடியாது, ஆண்டவரே ஆண்டவரே எங்க பெரியப்பா என்ன ஒண்ணு சொல்லிடக்கூடாது, ஆண்டவரே எங்க எங்க கூட இருக்கிறவங்க யாரும் சொல்லிட என்னால தாங்க முடியாது, ஆண்டவரே ஆண்டவரே பிரச்சனையெல்லாம் எடுத்து போட ஆண்டவரே, எடுத்து போட ஆண்டவரே. இப்ப ஜெபமே அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து மாறிடுச்சு ஜெபம்லாம். இப்ப நான் திரும்ப ஜெபம் எடுத்து போடுங்க ஜெபம் இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்கக்கூடிய தைரியத்தை தாரும் ஆண்டவரே. எந்த நிலையிலையும் தைரியமா இருக்கக்கூடிய ஆற்றலை தாங்க ஆண்டவரே. பிரச்சனையை நீக்குங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணல. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நின்று ஜெயிக்கிற உறுதியை தாங்க ஆண்டவரே. நெருக்கத்தை எடுத்து போடுங்க ஜெபம் பண்ணல. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றக்கூடிய அபாரமான விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. மழை போல இருக்கக்கூடிய பிரச்சனையை தந்திராதிக ஆண்டவரே ஜெபம் பண்ணல. மழை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த மழையை நொறுக்குகிற வலிமையான விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. அப்படி நீங்க வளர்ந்து பாருங்க. நான் சொல்றேன், அதுதான் தரமான வளர்ச்சி. நாம் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, நாம் வளர்வதற்காகவும் வளர்ந்து பெருகுவதற்காகவும் நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். பாருங்களேன், கழுகுகள் என்ன செய்யுமாம்? கூட்டை கலைக்குமாம். கூட்டை கட்டினது யாரு? கழுகுதான் கூட்டை கட்டும். கழுகு குஞ்சு பொரிப்பதற்கு முன்பதாக என்ன பண்ணும்? கூட்டை கட்டும். அப்படி கூட்டை கட்டும் பொழுது எப்படிப்பட்ட கூடு தெரியுமா கட்டும்? உயர்ந்த இடத்துல கட்டும். எப்படி தெரியுமா கட்டும்? முள்ளுகளால் கட்டும். இப்படி கூர்மையான முட்கள். கழுகு கூட்டை கட்டும்போது கூர்மையான முள்ளு, கூர்மையான முள்ளுகளால் கூட்டை கட்டி அந்த கூட்டுக்குள்ளாக தன் சிறகுகளை, தன்னுடைய விங்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உதருமா. உதறின ஒண்ணு அந்த அந்த விங்ஸ்ல இருந்து, சிறகுகள் இருந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் விழுமா கீழே. அந்த இறகுகள், அந்த அந்த இறகுகள் எல்லாம் விழுமா. அந்த கூட்டு ஃபுல்லா இப்ப என்ன தெரியுமா ஆயிடும்? அந்த கழுகுனுடைய இறகுகள் அப்படியே இருக்குமா. இப்ப தொட்ட அப்படியே குஷன் மெத்த மாதிரி இருக்குமா. கீழே முள்ளு, ஆனா மேல ஃபுல்லா அந்த தாய் பறவையினுடைய அந்த சிறகுகள். இப்ப அதுல குஞ்சு பொரிக்கும். இப்போ அந்த குஞ்சுகளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சுகமா இருக்கும். ஐ, எங்க மம்மி சூப்பரான மெத்த வாங்கி கொடுத்திருக்காங்க. சூப்பர் மம்மி, I love you மம்மி, I love you டாடி, சூப்பர் டாடி, சூப்பர் மம்மி. அப்படி சொகுசா இந்த பக்கம் படுத்து தூங்குமா. அப்படியே இந்த தாய் கழுகும் போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு இறைகளை வேட்டையாடி கொண்டு வந்து அந்த கூட்டிலே கொடுக்குமா. கம்ஃபர்ட் சோன்ல சந்தோஷமா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் கெட்டு நாசமா போனோம்னா ஒரு வழி இருக்கான். என்ன வழி தெரியுங்களா? அவர் சொன்னாரு, 3 வேளை ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க, கை செலவுக்கு காசு கொடுங்க, அவருக்கு வேலை இல்ல, வெட்டி இல்ல, பொறுப்பு இல்ல, கடமை இல்ல, நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிடுறது, செலவுக்கு கையில காசு, அவ்வளவுதான். மனுஷன் சீக்கிரத்தில் கெட்டு போயிடுவான். அவனுக்குள்ள கிரியேட்டிவிட்டி இருக்காது, லீடர்ஷிப் இருக்காது, டிசிப்ளின் லைஃப் இருக்காது, பொறுப்புகள் இருக்காது, கடமைகள் இருக்காது. ஒரு தலைவனாய் அவனால் வளர முடியாது, வாழ முடியாது, உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து நோய்பட்டு உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, எல்லா பாதிப்பால் சிக்கப்பட்டு வாழ்க்கையை சின்னாபின்னமா போயிருமா. ஆனா இந்த கழுகு என்ன தெரியுமா பண்ணும்? கொஞ்ச நாள் அந்த குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும், பஞ்சு மெத்தை விட சுகமான அந்த கூட்டுக்குள்ள வச்சிருக்கும். அந்த குஞ்சு வளர்ந்துருச்சான்னு பாக்குமாம். கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணுமா? கழுகுகளே கூட்டை கலைக்குமா. இப்ப என்ன தெரியுமா பண்ணும்?
அந்த சிறகுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருமா. எடுத்தா என்ன ஆகும்? குத்தும். என்ன பண்ணும்? குத்தும். குத்தும். அப்ப அந்த குத்துதல் தாங்காம அந்த கூட்டை விட்டு குஞ்சுகள் வெளியே வர துடிக்குமா? வெளியே வந்தா ஓகே, வெளியே வரலன்னா அதுவே என்ன பண்ணுமா? அந்த கூட்டை உடைச்சி கலைச்சி அந்த கூட்டையை உடைச்சி சுக்குநூறா தள்ளி விட்டுருமா. இப்ப குஞ்சுகள் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, மேல இருந்து அப்படியே கீழே விழுமா. இப்ப இந்த தாய் கழுகு என்ன பார்க்குமா? மேல இருந்து கீழே விழக்கூடிய அந்த குஞ்சுகளை பார்க்குமா. அந்த தாய் பறவைக்கு தெரியுமா எந்த குஞ்சு கீழே விழக்கூடிய அந்த கழுகு குஞ்சுகள், எந்த குஞ்சு கீழே போயிட்டே இருக்கிறது மீண்டும் சிறகை விரித்து பறக்க ஆரம்பிக்கும், எதால பறக்க முடியாதுன்னு அந்த தாய் பறவைக்கு தெரியுமா. இந்த கழுகு குஞ்சுகள் அப்படியே கீழே விழும்போது தாய் பறவை அப்படியே பின்னாடியே வருமா. வந்துட்டு என்ன பண்ணுமா? இந்த கழுகு குஞ்சு இருக்குங்களா, போராடுமா. அந்த போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொல்றேன் அந்த போராட்டம் தான் திறமையெல்லாம் உள்ள இருந்து வெளியே வரும். அந்த போராட்டம் தான் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம், விவேகம். சில நேரத்துல சூழ்நிலை நம்மளை போட்டு நெருப்புல தள்ளும், பிரச்சனைக்குள்ள தள்ளும், வருத்தத்துக்குள்ள தள்ளும். அதுல இருந்து சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா. அப்ப அப்படியே கீழே அந்த கழுகு குஞ்சுகள் போகும்போது என்ன பண்ணுமா? இதுவரைக்கும் சிறகை விரித்து பறக்காத குஞ்சுகள் இப்ப சிறகை விரிக்க ஆரம்பிக்குமா, விரிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிருமா. அப்ப அந்த தாய் பறவை பார்க்குமா, இதால பறக்க முடியுதுன்னு அதை விட்டுருமா. சில ஒருவேளை அந்த கழுகு குஞ்சுக்கு இன்னும் அந்த ஆற்றல் இல்லைன்னா இது கீழே போயிட்டு அப்படியே அதை தாங்கி கொண்டு மறுபடியும் அதுக்கு சில நாட்கள் பயிற்சி கொடுக்குமா. நான் சொல்லட்டுமா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பறந்து காக்கும் பட்சியை போல கழுகுகளை போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கின்றார். கழுகு கூட்டை கலைப்பது போல் பல நேரத்தில் கலைத்து, பல நேரத்தில் நமக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பல வகையான கண்ணீரின் பாதையில் உருவ நடக்கிற சில அனுபவங்கள் வரலாம். பயந்து விடாதீர்கள், அதை நீங்கள் நீருற்றாக மாற்றிக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் பக்கபலமா இருப்பார். பயப்படாதிருங்கள் என் பிள்ளைகளே. சர்ப்பங்களை கண்டு பயப்படாதிருங்கள், தேள்களை கண்டு பயப்படாதிருங்கள், சத்துருக்களை பார்த்து பயப்படாதிருங்கள், எதிரிகளை பார்த்து பயப்படாதிருங்கள். முன்பு இருப்பதை பார்க்கலாம் யுத்த களத்துக்கு சென்ற பிறகு பவுல் சொல்லுகிறார், fight is the good fight என்று சொல்லுகிறார். அப்படின்னா நல்ல போராட்டம். நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய போராட்டம் ஃபைட் பேட் ஃபைட் கிடையாது, குட் ஃபைட். ஏன் தெரியுமா? நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களையும் என்னையும் இந்த ஃபைட்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவரா இருக்கிறாரு, ஜீவனுள்ளவரா இருக்கிறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் கடமை நான் செய்வேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் உழைப்பேன். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகளை உண்மையோடு உத்தமத்தோடு செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்குள்ள கிருபைகள் வரும், உங்களுக்குள்ள திறமைகள் வரும், உங்களுக்குள்ள விவேகம் வரும், உங்களுக்குள்ள ஞானம் வரும். ஒரு நாள் வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிட பின்பு கர்த்தர் தரக்கூடிய ஜீவ கிரீடத்தை, கிரேட, ப்ரமோஷனை, தலைவன் தலைவின் ஸ்தானத்தை அவன் அடைவான். சவுல் அதை எழுந்து போனான், தாவீது அதை பெற்றுக் கொண்டான். பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்க தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். அப்போ உங்க லைஃப்ல கஷ்டங்கள் இருக்கா? கஷ்டத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க, அப்புறப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் மன உறுதியை தாங்க டாடி, மன வலிமையை தாங்க ஆண்டவரே. பிரச்சனையை பார்த்து முதுகு காட்டுகிற மனநிலை அல்ல, பிரச்சனைக்கு முன்னாடி இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அதை பார்த்து ஜெயிக்கிற ஒரு வலிமையான மனநிலையை தாங்க ஆண்டவர். கேட்டு பாருங்க, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ராத்திரியில ஆண்டவர் உங்களை வலிமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். உங்க பள்ளிக்கூடத்துல, உங்க காலேஜ்ல, உங்க பிசினஸ்ல, உங்க ஆபீஸ்ல, உங்க வேலையில, சொந்தங்கள் மத்தியில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை பண்றாங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த அனாயிட்டிங்க உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சில பாதை ரொம்ப கடினமா இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பயப்படாதிருங்கள். இந்த கடினமான பாதைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமான பாதைகளை தேவாதி தேவன் மாற்றுவார். ஒரு நாள் வரும் உங்களுக்கு பேச்சு திறமை வந்துடும். எல்லா நெருக்கடியில எப்படி ஸ்மார்ட்டா யோசிச்சு யூகிச்சு வெற்றி காண வேண்டும் என்ற அழகான அனுபவங்கள் உங்களுக்குள்ள வரும். ஒரு நாள் வரும் பொழுது நீங்களே உங்களை தட்டிக் கொள்வீர்கள், எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, எனக்குள்ள இவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கா, எனக்குள்ள இவ்வளவு பெரிய ஆற்றலா இருக்கான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த கழுகின் குஞ்சுகளுக்கு தெரியாது என்னால் உயர பறக்க முடியும் என்று சொல்லி. ஆனா அந்த தாய் பறவை கத்துக் கொடுக்கும். எப்படி கத்துக் கொடுக்கும்?
கூட்டை களைத்து விட்டு தள்ளிவிட்டு கற்றுக் கொடுக்கும். சிலத்தை தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. பயப்படாதிருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். உங்க பக்கத்தில் இருக்கிறார். தைரியமா முன்னேறி செல்லுங்கள். நாளைக்கு திங்கட்கிழமையா? நாளைக்கு வேலைகள் செய்யணுமா? நாளைக்கு ரொட்டீன் லைஃப்குள்ள நீங்க போறீங்களா? தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஜெயம் உங்களுடையது. தேவனுடைய அன்பு உங்கள் மேல இருக்கு. நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மோடு கூடவே இருந்து நாம் முற்றும் ஜெயம் கொள்ள நமக்கு உதவி செய்வார்.